தகாதுங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது, தகுதி இல்லாததுன்னு மீனிங். இதுல எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்ப ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு விரோதமாக எதிர்ப்பதமா பேசும் பொழுது அது தகாததா போயிடும். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசாம அதற்கு எதிர்ப்பதமா பேசும் பொழுது தகாத காரியங்களை பேசுறோம்னு சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தைகள் பேசும்போது தகாத வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிறப்ப நீங்க எலிஜிபிள் ஆகல. இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த வேலை பொருத்தமற்றது, ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு நாலேஜும் இந்த இன்டர்வியூல உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிசுக்கு ஏற்ற தகுதி அவர்களுக்கு இருந்தா அந்த பரிசு அவங்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னா அது தகுதி இல்லாத பரிசு. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏற்ற விலையை கொடுத்தா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் அதிகமான விலை கொடுக்கும் பொழுது விலைக்கு ஏற்ற பொருள் தகுதி இல்லாத இருக்கு, பொருத்தமற்ற விலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது நாட் ஒர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமே இல்லை, தகுதியே இல்லை, சரியே இல்லை அப்படின்னு நம்ம போய் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு வருவோம். நம்மளை கூப்பிட்டது என்னது? போய் மணமக்களை ஆசீர்வதிச்சு விருந்து சாப்பிட்டு வர்றதுக்கு தான், வாழ்த்திட்டு வர்றதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே போய் பொருத்தத்தை பார்த்து பொருத்தமற்ற ஜோடி, பொருத்தமுள்ள ஜோடின்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற தகாத காரியங்கள் அப்படின்னு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில்